ஈவே ராமசாமி வைக்கத்துல போய் போராடினாராம், மக்களுக்காக எல்லாம் போராடினாராம். ஆலயத்துல, அது ஆலய நுழைவு போராட்டம் இல்ல, அது தெருவிலே நடந்து போற போராட்டம். அது ஈவேரா நடத்தின போராட்டம் இல்ல, காங்கிரஸ் கட்சி நடத்தின போராட்டம். அப்ப ஜோசப்னு ஒருத்தர் காங்கிரஸ் தலைவரா இருந்ததுனால காந்தி சொன்னாரு, இது இந்துக்களோட பிரச்சனைப்பா, நீ கிறிஸ்தவன், என்னதான் இருந்தாலும் நீ கிறிஸ்தவன், இந்து மதத்துல தலையிடுறேன்னு உனக்கு மேல விமர்சனம் வரும், நீ ஒதுங்கிக்கோ, ஒரு இந்து ஒருத்தர் நடத்தட்டும்னு சொல்லி ஈவே ராமசாமி நாயக்கரை இந்துன்னு நம்பி அந்த போராட்டத்துக்கு அவரை போய் அனுப்பிச்சாங்க. அதே போராட்டத்தில் ஈவேரா கூட கிருஷ்ணமாச்சாரிய ஐயர் என்ற ஒருவரும் கைதானார் வைக்கம் போராட்டத்தில். அவர் எங்க பேரை சொல்ல மாட்டேங்கிறிய? ஈவேரா எத்தனை நாள் ஜெயில இருந்தாரோ அத்தனை நாள் அவர் இருந்தாரு, அதையும் சொல்லல. சரி, வைக்கத்துல போய் போராடினே, தமிழ்நாட்டில ஏன் ஒரு போராட்டம் பண்ணல? மற்ற ஜாதி மக்களுக்கு, பட்டியல் சமுதாய மக்களுக்கு, ஆலய நுழைவுக்கு ஈவேரா ஏன் ஒரு போராட்டம் பண்ணல? அதான் ஒரு பெரிய அத்லெட் சொன்னா, நான் அமெரிக்கால 60 அடி ஹை ஜம்ப் தாண்டுவேன். பரவாயில்லையடா, நம்ம ஊர்ல நம்ம ஊர்ல தாண்ட மாட்டேன். அமெரிக்கால போய் தாண்டி ஏன் இந்தியாவில் தாண்ட மாட்டியா? கேரளாவில் போய் போராட்டம் நடத்துவ, தமிழ்நாட்டில் நடத்த மாட்டியா? நீதி கட்சி ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் தீண்டாமை தவறு என்று சட்டமே இல்லை. அன்டச்சபிலிட்டி இஸ் எ கிரைம் அப்படின்னு லா கிடையாது. இட் இஸ் நாட் அன்லாஃபுல். அதை முதல்ல சட்டமாக்குனது ராஜாஜி 1937 அவர் சிஎம் வந்ததுக்கு அப்புறம் தான் தீண்டாமை சட்டப்படி தவறு என்கிற சட்டத்தை ஏற்றினாங்க. இந்த சமூக நீதி பேசுறவங்க ஆட்சியில ஒரு பட்டியல் சமுதாய அமைச்சர் கூட இல்ல. ராஜாஜிங்கிற ஒரு பிராமணர் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவரை அமைச்சராக்கிறார். முனுசாமி பிள்ளை அப்படின்னு ஒருத்தர், அவர் பிள்ளைன்னு வரும், ஆனால் அவர் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர். எங்க ஊர் பக்கம் சிவகங்கையில ஒருத்தர் உண்டு, இருந்தார், இப்ப இல்ல. அவருக்கு பேர் என்ன தெரியுமா? அர்ஜுன ஐயங்கார். பேரே அர்ஜுன ஐயங்கார். அர்ஜுன ஐயங்கார் ஆச்சரியமா இருக்கும் உங்களுக்கு. அவர் வீட்டுல ஒரு சிஸ்டம் வச்சிருப்பார். பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர் தான் அவர் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் ஹாலில் உட்கார வச்சு சாப்பாடு போடுவார். அப்புறம் மற்ற பிராமணனோ மற்ற உயர் ஜாதியோ வந்தா திண்ணையில வச்சுதான் சாப்பாடு, அவங்களுக்கு மாத்திரம் தான் உள்ள வச்சு சாப்பாடு. அதனால அவருக்கு பேரே எப்படி மாறிடுச்சு? அர்ஜுன ஐயங்கார் மாதிரி. அந்த மாமியும் ஒத்துக்குச்சு, என்ன பண்றது, இவர் கட்டி தொலைஞ்சிருச்சேன். காவியகண்ட சாஸ்திரிகள் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். இந்த காவியகண்ட சாஸ்திரிகள் காங்கிரஸ் மாநாட்டில எல்லாம் மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் சமூக நீதி மாநாடு நடக்கும், அதே மேடையில் நடக்கும். அதுல அவர் பேசுகிற பேச்சு அற்புதமான பேச்சு. அவர் சொல்கிற உதாரணங்கள், புராணங்கள், இதிகாசங்கள், வேதங்கள் எல்லாத்தையும் எடுத்து எந்த இந்து சாஸ்திரத்திலும் தீண்டாமைக்கு இடமில்லை என்பதை திரும்ப திரும்ப பேசிக்கொண்டே இருந்தார் தன் வாழ்நாள் முழுக்க. இந்து சாஸ்திரங்களில் தீண்டாமைக்கு இடமே இல்லை செய்தவர் காவியகண்ட சாஸ்திரிகள். அதனால பாரதிய ஜனதா கட்சியினுடைய நோக்கம், லட்சியம், கொள்கை எல்லாம் என்னன்னா, ஜாதியே கூடாது என்பதல்ல, ஜாதிகளுக்குள் பேதம் கூடாது, துவேஷம் கூடாது என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கை. ஜாதிங்கிறது ஒரு சோசியல் இன்ஸ்டிடியூஷன், ஒரு ஃபேமிலிக்குள்ள நடக்கிற உறவுகள், சம்பிரதாயங்கள், சடங்குகள், அவங்களுக்கென்று இருக்கிற வாழ்க்கை முறைகள் சம்பந்தமானது. அதெல்லாம் அரசியல் சென்று நுழைவதற்கு இடமே இல்லை என்று நம்புவோம். இதுல எங்கே பிரச்சனை வருகிறதுனா, இந்த நாட்டை புரிந்து கொள்ள முடியாதவர்கள் மேற்கத்தியர்கள். மேற்கத்திய கண்ணாடி அணிந்து கொண்டு நீங்கள் இந்தியாவை பார்த்தால் இந்தியா புரியாது. பண்டிதர் ஜவஹர்லால் நேரு மாதிரியானவர்கள் கூட சொல்றாங்க, I feel lonely everywhere in Indian society, Indian communities. That may be because of my education and upbringing அப்படின்னு நேரு சொல்றார். நான் படிச்ச படிப்புனாலையும் வளர்ப்புனாலையும் நான் இந்தியாவில் எங்கே இருந்தாலும் நான் தனியா இருப்பதாக தான் உணர்கிறேன். அந்த அளவுக்கு இண்டிவிஜுவலிசம் வெஸ்டர்ன் சொசைட்டியில் அதிகம். நம்ம நாட்டில் ஒரு மனுஷன் தனி மனுஷன் என்பதே கிடையாது என்று சொல்லுவோம். எல்லாமே சமுதாயம் தான். இங்கே தனி மனிதன் என்று ஒருவன் இந்திய சமூக அமைப்பில் கிடையவே கிடையாது. அதனால இந்தியாவில் எப்போதும் ஜாதிகள் இருந்து கொண்டுதான் இருக்கும். எந்த அளவு அந்த ஜாதியை ஒழிக்க நினைக்கிறோமோ, நசுக்க நினைக்கிறோமோ, அது வேறு வேறு வடிவங்கள்ல வேலை செய்து கொண்டே இருக்குமே தவிர அதை முற்றிலுமாக வேரோடு பறித்து விட்டோம் என்று செய்யவே முடியாது. இது அதிகமாக வெள்ளக்காரனுக்கு தெரியாது. நம்ம நாட்டிலேயே கூட ஆங்கிலம் படிச்சவங்களுக்கு இது புரியவே புரியாது. இங்கிலீஷ் படிச்சு விட்டான்னா அதுக்கப்புறம் அவனுக்கு இந்தியா புரியாது. நேரு கூட ஏன் இந்தியா புரியலன்னா, he discovered India from the west. மேல மேற்கத்திய நாட்டில இருந்து அவர் டிஸ்கவரி பண்ணதுனால அவருக்கு அது புரியல. ஆனால் இந்த ஜாதியில பிரச்சனை இருக்கு. எங்கே பிரச்சனை இருக்கிறதுனா, ஜாதியில பேதம் பார்க்கும் போது பிரச்சனை இருக்கு. ஜாதிக்குள்ள தீண்டாமை வரும்போது பிரச்சனை இருக்கு.
என் ஜாதி உயர்ந்தது இன்னொரு சமூகம் தாழ்ந்தது என்று நினைக்கிற அந்த எண்ணத்துல பிரச்சனை இருக்கு. அதனால் இந்த சமுதாயத்தில் குழப்பங்கள், பிளவுகள், நல்லிணக்கம் சிதைந்து வருகிற நிலைமை, இதெல்லாம் நாம் வரலாற்றில் பார்க்கிறோம். இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி இந்த நாட்டை துண்டு துண்டாக சிதறடித்து விட வேண்டும் என்கிற ஒரு கூட்டம், பிரிவினை பேசுகிற ஒரு கூட்டம், இந்த பிளவையும் இந்த தீண்டாமையும் இந்த ஏற்றத்தாழ்வையும் பயன்படுத்தி இந்த நாட்டில் ஒரு பெரிய அரசியலை 100 வருஷமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இந்த நாட்டோட பெரிய துரதிருஷ்டம். தமிழ்நாடு ஏதோ அவர் மண்ணு இவர் மண்ணு திராவிட மாடல்லாம் இப்ப பேசுறாங்கல்ல. தமிழ்நாட்டில் 8 கோடி மக்கள் தொகையில எத்தனை பேர் கருணாநிதினு பேர் வச்சிருக்கான், எத்தனை பேர் அண்ணான்னு பேர் வச்சிருக்கான், எத்தனை பேர் வீரமணின்னு பேர் வச்சிருக்கான், எவ்வளவு பேர் ராமசாமின்னு பேர். ராமசாமி அவன் பேர் வச்சது ராமர் சகா வச்சிருப்பான், இந்த ராமசாமிக்காக வச்சிருக்க மாட்டான். எத்தனை பேர் வச்சிருக்கான்? தமிழ்நாட்டில் எத்தனை கல்வி நிறுவனங்கள், அரசு நிறுவனங்கள் தவிர தனியார் கல்வி நிறுவனங்கள், எத்தனை கல்வி நிறுவனங்கள் அண்ணாதுரை பேர்ல இருக்கு, கருணாநிதி பேர்ல இருக்கு, ஸ்டாலின் பேர்ல இருக்கு. அப்படிலாம் இருந்தாதான் அந்த தமிழ் மண் திராவிட மாடல் மண்ணுன்னு அர்த்தம். இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய அதிகமான கல்வி நிறுவனங்கள் ஒரு பேர்ல இருக்குன்னா அது சுவாமி விவேகானந்தர் பேர்ல தான் இருக்கு. விவேகானந்தர் தமிழன் கிடையாது, பெங்காலி. வங்காளம் அவரை பெற்றெடுத்திருக்கலாம், ஆனால் தமிழ்நாடு தான் விவேகானந்தரை தத்தெடுத்தது. அதனால அவரை கொண்டாடுகிறது தமிழ்நாடு. நான் பழைய டைரக்டரி எல்லாம் பொழுதுபோகாம பார்த்து அதை பத்தி ஆய்வு செய்த காலங்கள்லாம் உண்டு. அந்த காலத்தில் லேண்ட்லைன் போன் வச்சிருக்கிறவங்க பேரு டெலிபோன் டைரக்டர் இருக்கும். முந்தைய காலத்தில் இருக்கும், இப்பெல்லாம் இல்லை. இப்ப நான் சொல்றது 15 வருஷத்துக்கு முன்னால. அதை எடுத்து பார்த்தா எந்த ஊர் தமிழ்நாட்டில் இதை எடுத்து பாருங்க, அது மதுரையா இருக்கலாம், கோயம்புத்தூரா இருக்கலாம், பொள்ளாச்சியா இருக்கலாம், திருப்பூரா இருக்கலாம். அந்த பழைய டெலிபோன் டைரக்டர் உங்க வீடுகளில் இருந்தா கூட எடுத்து பாருங்க. எல்லா ஊர்லயும் வின்ற கேட்டகரி எடுத்து பாருங்க, நூற்றுக்கணக்கான விவேகானந்தர் பேர்ல போன் வச்சிருப்பாங்க, போன் இருக்கும். தமிழ்நாட்டில் விவேகானந்தர் பேர் இருக்கு, நேதாஜி பேர் இருக்கு, காமராஜர் பேர் நிறைய வச்சிருக்காங்க, காந்தி நேரு பேர் கூட நிறைய வச்சிருக்காங்க. இந்த திராவிட மாடல் பேர் எங்கேயுமே வச்சது இல்லை, யாரும் பார்த்ததில்லை. ஏன்? இது தேசிய மண்ணுது, தேசிய மண்ணுது. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்திய தேசிய ராணுவம் அமைத்த போது அந்த இந்திய தேசிய ராணுவத்தில் INA ஆசாத் ஹிந்து ஃபவுஸ், அதுல அதிகம் பேர் கலந்து கொண்டவர்கள் தமிழர்கள். நேதாஜி ஆர்மியில் அதிகமாக கூட இருந்தவங்க தமிழர்கள். அவர் பணம் கேட்ட போதெல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்தவங்க எல்லாம் நாட்டுக்கோட்டை நகரத்தார் செட்டியார்கள். சிங்கப்பூர்ல அவர் மைய வங்கி ஆரம்பிக்கிறப்போ அவங்க தான் மெயின் இன்வெஸ்டர்ஸ் அந்த பேங்குக்கு, சென்ட்ரல் பேங்குக்கு. ஐயா பசும்பொன் தேவர் அவர்கள் குரலை ஏற்றுக்கொண்டு இந்திய தேசிய ராணுவத்தில் தங்களை இணைத்துக் கொண்ட இளைஞர்கள் எல்லாம் தமிழக இளைஞர்கள். நேதாஜி சொல்கிறாரு, இந்த தமிழை நான் என்ன சொன்னாலும் செய்யறானே, இவனுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன்? ஒரே ஒண்ணுதான் நான் இறைவனை வேண்டிக் கொள்ள முடியும், அடுத்த ஜென்மம் என்று ஒன்று இருந்தால் நான் தமிழனாக பிறக்க விரும்புகிறேன். இந்திய தேசிய காங்கிரஸ் 885 ஆரம்பிக்கிறப்போ காங்கிரஸ் கட்சியினுடைய முதல் அரசியல் தீர்மானம் சென்னையிலிருந்து போன சுப்பிரமணிய ஐயர் கொடுத்த தீர்மானம். முதல் தீர்மானமே தமிழன் கொடுத்த தீர்மானம் தான். இங்க எங்குமே தேசிய உணர்வுல விட்டு கொடுத்தவங்களே இல்லை. தென்னாப்பிரிக்காவில் மகாத்மா காந்தி போராடினார். தென்னாப்பிரிக்காவினுடைய காந்தியினுடைய போராட்டத்தில் கூடயே இருந்தவங்க தமிழர்கள் தான். காந்தி எழுதியிருக்கிறார், தமிழர்கள் இல்லைன்னா என் போராட்டம் எல்லாம் தோத்து போயிருக்கும். கடைசி அவருக்கு ஃபேர்வெல் கொடுக்கறாங்க 1915. அந்த ஃபேர்வெல் அவருக்கு கிடைச்ச அத்தனை கிஃப்ட், பரிசு பொருட்கள், அவருக்கு கிடைச்ச மாலை, சால்வைலாம் இந்த தென்னாப்பிரிக்காவின் தமிழ் சங்க தலைவருக்கு நான் கொடுக்கிறேன். ஏன்னா இந்த தமிழ இல்லைன்னா எனக்கு அது காந்தி இல்லைன்னு சொல்லி அவர்கிட்ட கொடுத்துட்டு தான் அவர் ஊர் வந்து சேர்ந்தார். எல்லாவற்றிலும் தமிழர்கள் தேசியத்தோடு தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ் சமுதாயம் தேசிய உணர்வுள்ள சமுதாயம். ஆனால் தமிழ் அரசியல் பிரிவினை சொல்கிற ஒரு அரசியல். அடைந்தால் திராவிட நாடு, இல்லையா சுடுகாடுமா. என்னடா திராவிட நாடு அடைவேன்னு சொன்னியே, இல்லையே பின்னாலே சொன்னமே, ரைடர் கொடுத்தமே சுடுகாடு போகணும், அது போயிடும்ல. நாங்க அப்படி வீராவேசம் பேசி தமிழை பிரிவினை உள்ளவர்களாக, ஏதோ தமிழ் சமுதாயம் இந்தியாவோடு ஒட்டாததாக பேச ஆரம்பிக்கிறப்ப அப்படிதான் பேசுவாங்க. இந்த இந்திய துணைக்கண்டத்தில் அப்படிமா, இந்தியன் சப்கான்டினென்ட், இது வெள்ளக்காரன் பேசின வார்த்தை, இந்தியன் சப்கான்டினென்ட். இந்தியா துணைக்கண்டம் எல்லாம் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை இந்தியா ஒரே நாடு, திருநாடு. அதாவது இது ஒரு மனோவியாதி திருமாவளவனுக்கு. ஏன்னா ப்ரொஹிபிஷன் என்ன லிஸ்டில் இருக்கு, கான்ஸ்டியூஷன்லி ப்ரொஹிபிஷன் இருக்கிறது மாநில பட்டியலில். அதுக்கு ஒரு மாநாடு போட்டார் இங்கே விழுப்புரம் பக்கத்தில் கள்ளக்குறிச்சியில், சென்டர் ஆக்ட் கொண்டு வரணும்.
ஆனால் ப்ரொஹிபிஷன் ஸ்டேட் லிஸ்ட்டு. அதே மாதிரியா போலீஸ் என்ன லிஸ்ட்டில் இருக்குது, சட்டம் ஒழுங்கு எந்த லிஸ்ட்டு, மாநில பட்டியல். அப்படின்னா நான் என்ன நினைக்கிறேன், இந்த மாநில பட்டியல்னே ஒன்று வேண்டான்னா மாநில சர்க்கார் எதுக்குன்ற பிரச்சனை வந்துடும். அதனால் எதெல்லாம் இந்த அரசாங்கத்தை கேட்டிருக்கணுமோ, இவர் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை விட்டு வெளியில் வாங்கங்கிறேன் நான் உங்களுக்கு உள்ளபடியே. ஏன்னா திராவிடியன் ஸ்டாக்கினுடைய அட்வென்ட்லேருந்து தான் ஆணவ கொலைகள் இங்கே. நான் தான் 2 பாப்புலர் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். அன்றைக்கி யாரும் அருவா தூக்கலையே. எஸ்டி கிட்டப்பா கல்யாணம் ஆனப்பா அல்லது திரு சதாசிவம் அவர் கல்யாணம் ஆனப்ப ஏன் இன்றைக்கி தூக்குறான்? நீங்கள் வந்தீங்க, அன்றைக்கி ஏன் தூக்கலை? நீங்கள் இல்லை, அதனால யாரும் அருவா தூக்கலை. இன்றைக்கி ஏன் தூக்குறான்? நீங்கள் வந்தீங்க, உங்கள் திராவிடியன் ஸ்டாக். அதனால தமிழ்நாட்டில் சமூக ஃபேப்ரிக் சிதைஞ்சு போயிருக்கு. அன்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய துறையின் கண்ட்ரோலில் தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு இல்லை. நாம் ஏற்கனவே பார்த்தோம், சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் அஜித்குமார் 5 காவலர்களால் அடித்து கொல்லப்பட்டார். அரசாங்கம் எல்லாமே என்ன முயற்சி மேற்கொள்ளுது, நியாய தர்மத்தை பற்றி கவலைப்படாமல் உண்மையை எப்படியாவது அமைக்கிடும். நீங்கள் அஜித்குமார் விஷயத்தில் அந்த கூட்டு துவாரத்தின் வழியாக அன்னைக்கு அந்த வீடியோ எடுக்கப்படவில்லை என்று சொன்னால் இன்னைக்கு அந்த அஜித்குமார் கொலை வழக்கு முடிவுக்கு வந்துடும். அவர் வீட்டுக்கு முதல்ல போன அரசியல்வாதிங்கிற முறையில் சிபிஐ விசாரணை கேட்டோம். இப்போ சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருக்கு. அந்த கஸ்டோடியல் டெத்து 1/4 செஞ்சுரி ஸ்டாலின் அரசாங்கத்தில் 25, அந்த ஒரு பெருமை. இந்தியாவிலேயே முதல் இடத்துக்கு வர்றதுங்கிறது சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு. இப்போ திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா கவின் ஆணவ கொலை. என்னோட கேள்வி தமிழக முதலமைச்சருக்கும் சரி, எல்லா திராவிடியன் ஸ்டாக்குக்கும், ஆமாம் நீங்கள் தான் ஜாதியவே ஒழிச்சிட்டீங்களே, ஆணவ கொலை ஏன் நடந்தது? அப்போ நீங்கள் ஜாதியை ஒழிச்சதா பேசுனது ஃப்ராட், வெறும் ஃபால்ஸ் கிளைம். திராவிடியன் ஸ்டாக்கால் ஜாதி வன்மத்தை, ஜாதி உணர்வுகளை உங்களால் அழிக்க முடியவில்லை. காரணம் என்ன? இந்த ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணுறது, இன்டர் காஸ்ட் மாதிரி இதை வச்சு அரசியல் பண்ணுற தீய சக்திகள் இருக்குது தமிழ்நாட்டில். ஆனால் இது ஒன்றும் புதுசு இல்லையே. நான் புராண காலத்துக்கு போகலை. ஏன்னா வேதங்களை வகுத்தளித்த வேதவியாசர் மச்சகந்தி என்கின்ற செம்படபத்தாயின் மகன். அன்னைக்கு இல்லையா வர்ண மாதிரி திருமணம்? நாம் நம்ம காலத்தில் கல்கி சதாசிவம் அவர்கள் கல்யாணம் பண்ணுறது திருமதி MS சுப்புலட்சுமி அவர்களை. என்ன ஆணவ கொலை நடந்தது? அதே மாதிரியா SG கிட்டப்பா அவர் திருமணம் செய்தது யார? KP சுந்தராம்பாளை. என்ன ஆணவ கொலை நடந்தது? தமிழகத்தில் ஆணவ கொலையே உங்கள் திராவிடியன் ஸ்டாக் தமிழகத்துக்கு வந்த பிறகு தான் ஆணவ கொலையே நடக்குது. அவமானம் தமிழ்நாட்டுக்கு. திராவிட இயக்கங்கள் தமிழகத்தின் அழிவு சக்திங்கிறதுக்கு இந்த ஆணவ கொலைகள் ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இருக்குது. அதனால் நான் சொல்கிறேன், உள்ளபடியே உங்கள் கொள்கையில் உணர்வுபூர்வமாக இருந்தால் ஸ்டாலின் ஷுட் ரிசைன் நவ். நான் புராண காலத்துலேருந்தே சொல்லியிருக்கேன். வேதவியாசர் பற்றி உதாரணம் சொன்னதுக்கு காரணமே, பாரத தேசத்திலேயே வர்ணம் மாறி திருமணம் நடத்துவது என்பது பழக்கமாக இருந்திருக்கிறது. அது திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஆணவ கொலைகள் இல்லைங்கிறதுக்கு 2 ஷைனிங் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். இன்றைக்கி இருக்கிறத காரணமே நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பாத்தியா நான் தான் காரணம். இந்த ஜாதி விட்டு இப்போ நடந்திருக்கிற திருமணத்துக்கு அது அந்த மாதிரி ரொம்ப கிளைம் பண்ணிட்டு இதையே ஒரு
அரசியல் பயணத்தின் திட்டமாக வச்சுருக்கிறது சுபவீர பாண்டியன், திருமாவளவன், இவங்களுக்கெல்லாம் அது ஒரு பழக்கம். அவர் வீட்டில் அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அதனால் அந்த மாதிரியாக நீங்கள் தூண்டி விடுகிறீர்கள். அதனால் ஆணவ கொலைகள் திராவிடியன் ஸ்டாக் அரசியலுக்கு வந்த பிறகு தான் நடக்க ஆரம்பிச்சு.